This video sponsored by BuyMoti shopping app. BuyMoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் BuyMoti shopping app. BuyMoti e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போமா? இன்றைக்கி திருக்குறள் கதையில் பார்த்திங்கன்னா மகாபாரத கதையிலேருந்து இந்த திருக்குறளுக்கு ஒரு சம்பந்தமான ஒரு சம்பவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருக்குறளுக்கும் இந்த மகாபாரதத்தில் நடந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குது. என்னென்னா, குருச்சேத்திர போரில் வென்ற பிறகு யுதிஷ்டிரன் அஸ்தினாபுர முடிசூடி கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. அப்போ பாண்டவர்களை பார்க்குறதுக்காக துவாரகிலேருந்து கண்ணன் வரார். வரும்போது தன்னுடைய நண்பனான அர்ஜுனன், அவருடைய மனைவி, மற்ற சகோதரர்கள்லாம் பார்த்துட்டு கடைசியாக யுதிஷ்டிரனை பார்க்குறதுக்கு வராரு. யுதிஷ்டிரன் வாக்கன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக என்னை பார்க்க வரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை யுதிஷ்டிரா, நீ ஒரு அரசன், உன்னுடைய நேரத்தை நான் வீணாக்க கூடல, அதனால் உன்னுடைய அமைச்சர்கிட்ட கேட்டிருந்து நீ எப்போ ஓய்வு நேரமாக இருப்பே, உனக்கு வேலை பணிச்சுமை குறைவாக இருக்குதோ அந்த நேரம் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யுதிஷ்டிரன், அப்படிலாம் இல்லை கண்ணா, நீ என்னை சந்திக்கிறதுக்கு என்னுடைய பணிச்சுமை எந்த ஒரு விதத்துலையும் தடையாக இருக்காது, நீ எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற. அப்படியே இப்படி இவங்க உரையாடி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அறத்தை பற்றி உரையாடுறாங்க. அப்போ நீ கண்ணனுக்கு கண்ணா, நீ அர்ஜுனுக்கு கீதை உரைத்த போது பல தர்மங்களை எடுத்து சொன்ன, நான் இப்போது அவற்றை அவனிடம் கேட்டிருந்து அறிவுரை பின்பற்றி இப்போ நடக்க முயன்று வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே, உனக்கு தெரியாத தர்மமா யுதிஷ்டிரா, எல்லோரும் உன்னை தர்மபுத்திரன் என்று தான் அழைக்கிறார்கள். காலப்போக்கில் உன்னுடைய யுதிஷ்டிரனுங்கிற பெயரை மறைந்து தர்மபுத்திரன் என்ற பெயர் தான் நிலைத்து நிற்கும். அந்தளவுக்கு நீ அறத்தை பற்றி புரிந்தவன், அறத்தோடு அறவழியில் நடக்குபவனாச்சே அப்படின்னு கண்ணன் யுதிஷ்டிரனை பற்றி சொல்கிறாரு. இல்லை கண்ணா, நான் அறத்தை பற்றி சில உண்மையை புரிந்துக்காமல் போயிட்டேன், அதனால தான் இப்போ நடந்த எல்லா இந்த போர், மகாபாரத போருக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கண்ணன் வியப்புடன், நீ என்ன சொல்ல வர, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஆசைகளுக்கு அஞ்சு வாழ்வதே அறம் என்ற உண்மையை நான் புரிந்து கொள்ளாமல் போயிட்டேன் அப்படின்னு யுதிஷ்டிரன் சொல்கிறாரு. நீ சொல்கிறது வியப்பாக இருக்குதே, நீ எதற்குமே ஆசைப்பட்டவன் அல்லவே. துரியோதனன் நான் தூதுவனாக போகும்போது கூட அவங்ககிட்ட உங்களுக்கு உரிய நாட்டை அவன் கொடுக்காம இருக்கும்போது 5 கிராமமாவது கேளு, அதுக்கும் ஒப்புக்கலைன்னா 5 வீடுகளாவது கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பிவனாச்சே, உனக்கு அந்தளவுக்கு ஆசையே இருந்ததே இல்லையே அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு. இல்லை கண்ணா, எனக்கு ஆசை இருந்தது. எப்படின்னா, எனக்கு பகடையாட்டத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியும். கண்ணன் பெரிதாக சிரித்து கொண்டு, இதைத்தான் ஆசை என்று சொல்ல வந்தாயா? பகடையாட்டம் ஒரு விளையாட்டு, அதில் ஈடுபாடு இருப்பது ஒன்றும் குற்றமில்லை என்றார். ஒரு விளையாட்டு என்ற அளவில் அதில் எனக்கு ஆர்வம் இருந்ததால் நீ சொல்வது சரிதான் கண்ணா. ஆனால் பொருட்களை பணயம் வைத்து ஆடும் பகடையாட்டம் அறத்துக்கு விரோதமானதல்லவா? பொருட்களை பணயம் வைத்து ஆடும் பகடையாட்டத்தில் எனக்கு பெரிய ஆசை இருந்தது. யாராவது என்னை பகடையாட்டத்துக்கு அழைத்தால் என் எல்லா பணிகளையும் விட்டு பகடை விளையாட போய்விடுவேன். என்னுடைய இந்த பலவீனத்தை புரிந்து கொண்டுதான் சகுனி துரியோதனனுடன் சதி செய்து திருதராஷ்டிரர் மூலம் எனக்கு அழைப்பு விடுத்தான். அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து காட்டுக்கு சென்று நேரிட்டதில் குருச்சேத்திர போருக்கு வழிவகுத்து வரை லட்சக்கணக்கான மடியும் வரை நீண்டுவிட்டது. திருதராஷ்டிரர் அழைப்பை ஏற்காவிட்டால் அவர் மனம் புண்படும், உங்களுக்கும் பகவர்களும் பகைமை அதிகரிக்கும் என்று கருதித்தானே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தாய். நானும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அழைப்பை ஏற்றதுக்கு உண்மையான காரணம் பகடை ஆட்டத்தின் மீது எனக்கு இருந்த ஆசைதான் என்று இப்போது எனக்கு புரிகிறது. ஆசையை கண்டு அஞ்சும் மனநிலையை அப்போது நான் கொண்டிருந்தால் திருதராஷ்டிரரின் அழைப்பை பணிவுடன் மறுத்து நடந்த விபரீதங்களை தவிர்த்துக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை நினைத்து தற்போது வருந்துகிறேன் கண்ணா என்று யுதிஷ்டிரன் சொல்கிறார். வருந்தாதே, நடந்ததை பற்றி நினைத்து பயனில்லை. இனி இந்த அறிவு தான் உன்னை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு. இப்போ இந்த கதையில் என்னென்னா, ஆசைகளுக்கு அஞ்சி வாழ்கிறது அப்படிங்கிறதான் இந்த மகாபாரத கதையில் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுது.
இது எந்த குறளுக்கு உணர்த்துதுன்னா, அறத்துப்பாலில் துறவறவியல் அதிகாரம் 37 அவாவறுத்தலில் நம்ம உணர்த்துகிறது. குறள் எண் 366. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. பொருள்: ஆசைகளுக்கு அஞ்சி வாழ்வதே அறம். ஏனெனில் நம் மனதை மயக்கி நம்மை வஞ்சிப்பது ஆசைகள்தான். நன்றி, வணக்கம்.